வணக்கம். இன்னைக்கு விஜயதசமி. விஜயதசமின்னு சொன்ன உடனே பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் பாத்தீங்கன்னா துர்க்கையை வழிபடுவோம். ஏன்னா இந்த கடந்த 9 நாளா பாத்தீங்கன்னா 3 நாள் பராசக்தி, அடுத்த 3 நாள் மகாலட்சுமி, அடுத்த 3 நாள் சரஸ்வதினு வழிபட்டு மகிஷனை வதம் செய்த இன்னைக்கு அந்த துர்கா பரமேஸ்வரின்னு சொல்லுகிற 3 சக்திகளின் ரூபமான துர்கையை நம்ம இன்னைக்கு வழிபடுவோம். இன்றைக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும்னு இன்னைக்கு எல்லா புது காரியங்களையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவோம். சோ விஜயதசமின்னு நம்ம சொன்ன உடனே பசங்களை இன்னைக்கு குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது, அவங்களுக்கு இந்த ஆனா ஆவன்னா எழுதி அவங்களுடைய வித்தையை ஆரம்பித்து வைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம தொடங்குவோம். சோ இப்படி சொல்லுகிற போது அந்த சிறார்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிணி, பீடைகள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அவங்க நல்லா படிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி அந்த சிரார்த்தம் பீடை ஒழிய வணங்க வேண்டிய திருத்தலம் என்ன அப்படின்னு நான் சொல்லலங்க. இத கோரக்க சித்தர் சொல்லியிருக்கிறார். திரு ஈங்கோய் மலைன்னு திருச்சிக்கு போய், திருச்சியில இருந்து முசிறி போய், முசிறில இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். சிவபெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மலையில இருப்பது என்பது மிகவும் அரிது. 1-2 தான் இருக்கிறது. மலைநாட்டு தலம்னு கேரளாவில் ஒண்ணு இருக்கு. மலையில் இருக்கும் தலம்னு இந்த ஈங்கோய் மலை. முசிறியில இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் மரகதாம்பிகை சமேத மரகதாசலேஸ்வரர் திருக்கோயிலுங்க. இது ரொம்ப பழமையான திருக்கோயில். இங்க சுந்தரர்கிட்ட சிவபெருமான் தங்க புளியம் பழம் கொடுத்து விளையாடி அவரை தடுத்தாட்கொண்ட இடம். இந்த இடத்துக்கு தென் திசைக்கு அகத்தியர் வந்த போது சிவனை பார்ப்பதற்காக, இந்த பெருமானை தரிசிப்பதற்காக வருகிறார். அப்போது மாலை நேரம் ஆகிவிடுகிறது. அதனால அவங்க கோயிலுடைய கதவை அடைத்து விடுகிறார்கள் இந்த இரவு பொழுது வருகிற போது. ஆனா அகத்தியருக்கு இறைவனை பார்க்கணும்ன்ற ஆவல் இருக்கிறது. மேலும் அவர் தென் திசை நோக்கி போக வேண்டியிருப்பதால் எப்படியாவது தரிசித்து விட்டு போகணுன்றதுக்காக ஈ வடிவம் எடுத்து இந்த சாவியினுடைய துவாரத்தின் வழியாக உள்ளே போய் பெருமானை தரிசித்து விட்டு மீண்டும் வெளியே வந்து விடுகிறார். அதனால இந்த தலத்துக்கு ஈங்கோய் மலைன்னு பேரு. இந்த தலத்துல பாத்தீங்கன்னா 2 துர்கை இருக்கிறாங்க. இன்னைக்கு விஜயதசமின்றதுனால அந்த துர்கைன்றதுனால அந்த தலத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு துர்கை அவங்களுடைய காலடியில பாத்தீங்கன்னா அந்த மகிஷனை வதம் செய்த அந்த மகிஷாசுரனுடைய தலையோடு இருக்கிற ஒரு துர்கையும், இன்னொரு துர்கை சாந்த வடிவினராக காலுக்கு கீழே மகிஷன் இல்லாம துர்கையும் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிவத்தலத்துல 2 துர்கை இருக்கிறது முதல்ல அரிது. இந்த சிவலிங்கமும் மரகதத்தால் ஆனது. அதனாலதான் மரகதாசலேஸ்வரர், அம்பாள் மரகதாம்பிகை. பாடல் பெற்ற சிவஸ்தலம் 274. இது 63வது சிவஸ்தலம். இந்த இடத்துல கோரக்க சித்தர் என்ன சொல்றாருன்னா, துர்க்கையை வணங்கியவர்கள் தம் ஏவலும் சூன்யமும் கருகும், பூர்வீக விருத்தி கூடும். பூர்வீக விருத்தி கூடும், ஏவலும் சூன்யமும் கருகும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, சிரார்த்தம் பீடை ஒழியுமே, மனை வாஸ்து சாந்தி பெறுமே அப்படின்னு சொல்றாரு. துர்க்கையை தொழுவார்த்தம் ஏவலும் சூன்யமும் கருகும், பூர்வீக விருத்தி கூடும், மனைவாஸ்து சாந்தி பெறும், சிரார்த்தம் பீடை ஒழியுமே அப்படின்னு சொல்றாரு. இந்த தலத்துக்கு நீங்க குழந்தைகளை அழைச்சிட்டு போய் அந்த சிவபெருமானை தரிசித்து அம்பிகையையும் தரிசனம் செய்து இந்த 2 துர்கையையும் வழிபடுகிறவர்களுக்கு இந்த ஏவல், பில்லி, சூன்யம் முதல்ல ஒழியும் அப்படின்னு கோரக்கர் மட்டும் இல்லாம உரோமச மகரிஷி கூட சொல்லியிருக்கிறாருங்க. இப்படி சித்தர்கள் வழிகாட்டும் சிறார்களின் பீடை நீக்கும் இந்த தலத்துக்கு இந்த விஜயதசமி நாள்ல இந்த விஷயம் உங்களை சேர்ந்து அடைகிறது. அதனால குழந்தைகளை அழைச்சிட்டு போய் இந்த துர்கையையும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டு நீங்க வருகிற போது இந்த குழந்தைகளுக்கு கல்வியில, உடல் ஆரோக்கியத்துல எல்லாம் நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு கூடும். வித்தைகள் எல்லாம் அவங்க நல்லா கற்பாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது திருஷ்டி, தோஷம், இந்த மாதிரி ஏவல், வில்லி, சூன்யம் இருந்தா அதெல்லாமும் கருகும் அப்படின்னு ஒரு சித்தர் இல்லைங்க, கோரக்க சித்தர், அதுக்கப்புறமா உரோமச மகரிஷியும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருத்தலம். அதனால அங்கு சென்று வழிபட்டு நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய வித்தைகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் விஜயராகவன். நன்றி, வணக்கம்.